K90 ப்ரோவில் நம்ம எப்படி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்துலையோ லேப்டாப்லையோ நம்ம வந்துட்டு டைம் ட்ராக்லைட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணும்போது அங்கே ஒரு ஐபி அட்ரஸ் இருந்ததுன்னா அந்த ஐபி அட்ரஸ் இங்கேயும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாதுன்னா அட்ரஸ் மிஸ் மேட்ச் ஆகும்போது ஐபி அட்ரஸ் மிஸ் மேட்ச் ஆகும்போது அங்கே அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியாத போயிடும். அதனால பார்த்தோம்னா அங்கே சிஸ்டத்தில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அதே ஐபி அட்ரஸ் இங்கே அசைன் பண்ணணும். அதாவது அதே சீரீஸில் மேட்ச் பண்ணணும். இல்லாட்டினா மேட்ச் ஆகலைன்னா எடுக்க முடியாது. அது எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அங்கே 192.168. ஒரு 2.100 இருக்குன்னா இங்கேயும் அதே 2. சீரீஸில் வரணும். 2. சீரீஸில் வந்தால் மட்டும்தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதாவது மேட்ச் ஆகி அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியும். இல்லாட்டினா எடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு அது எப்படி இங்கே மேட்ச் பண்ணுறது பார்த்தலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மெனுக்குள்ளே போயிடுங்க. அதாவது எம்எண்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே COMM இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு பார்த்தோம்னா இங்கே ஈத்தர்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே போனோம்னா ஐபி அட்ரஸ் இருக்கும். இதில் பார்த்தோன்னா நான் சொன்னது 2 சீரீஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் இங்கே 1 சீரீஸில் இருக்குது. இந்த 1 சீரீஸை நம்ம 2 மாற்றணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 மாற்றிடுறேன். 2 மாற்றிட்டு இதை நீங்கள் மாற்றாமல் இருக்கலாம். அதாவது அங்கே இல்லாத ஐபி அட்ரஸ் அங்கே கொடுங்க. எக்ஸாம்பிள் அங்கே வந்துட்டு 201 இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஐபி கான்ஃபிளிக்ட் ஆகும். ஐபி கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் ஒரு 155 கொடுக்குறேன். இது மாதிரி ஐபி அட்ரஸ் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் பார்த்தோன்னா இது எதுவும் மாற்ற வேண்டாம். கீழே கெட்வே மட்டும் மாற்றிக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். எஸ்கேப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அவ்வளோதான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது. இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் மேட்ச் ஆகும். இதுக்கப்புறம் வழக்கம் போல நீங்கள் அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிக்கலாம்.